வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களுக்கு வணக்கம். நான் வடலூர் துறை. இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பாவத்துல இருக்கிற கிரகம் என்னெல்லாம் சொல்ல வருது, ஒரு பாவத்துல ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அது எந்த மாதிரியான பலனை கொடுக்குது, அது எந்த மாதிரியான பலனை தடுக்குது அப்படின்றத பார்க்கும். அதுல குறிப்பா இன்னைக்கு 2ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அது எந்த மாதிரி விஷயத்துல சொல்லும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 2ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா 2ஆம் பாவம், ஒரு கிரகம் எப்பயுமே எந்த பாவத்துல இருக்கிறோ அந்த பாவத்துக்கு வேலை செய்யும். அது எந்த பாவ அதிபதியா இருந்தாலும் சரி, அவர் 2ஆம் பாவத்துல இருக்காருன்னா அந்த 2ஆம் பாவத்துக்கு வேலையை அந்த கிரகம் தான் செய்யணும். 2ஆம் பாவ அதிபதி வேற எங்காவது இருந்தா போறாரு. ஆனா 2ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த 2ஆம் பாவத்து வேலையை அதிகமா செய்யறதுக்கு கடமைப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் 2ஆம் பாவத்துல உள்ள கிரகம் தான். அப்ப அந்த 2ஆம் பாவத்துல உள்ள கிரகம், அந்த 2ஆம் பாவம் அப்படின்ற குடும்பம், தனம், வாக்கு, இவர் எப்படி பேசுறாரு அப்படின்றது, இது எல்லாத்தோடைய நிலைமையும் அந்த 2ஆம் பாவத்துல அந்த இருக்கிற கிரகம் தான் சொல்லும். ஓகேங்களா? 2ஆம் அதிபதியை விட. ஓகேங்களா? அப்படி 2ஆம் பாவத்துல இருக்கிற கிரகம் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அது எந்த மாதிரியான விளைவெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 2ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்தோட தசாபுத்தி காலங்கள் இருக்கும்போது அது நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கும். 2ஆம் பாவம்ன்றது நம்மளுடைய குடும்பம், பொருளாதாரம் சொல்றோம். அப்ப 2ஆம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தும் போது எந்த பாவம் ஒரு ஒரு இயங்கணும், எந்த பாவத்தோட பலன் நம்மளுக்கு கிடைக்கணும்னாலும் அந்த காலகட்டத்துல அதனுடைய தசாபுத்தி நடக்கணும். ஓகேங்களா? தசாபுத்தி நடந்தாதான் அந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அது ஆரம்பத்து பிறந்ததுல இருந்து அந்த கிரகம் அதே போல இருக்கு, 2ஆம் பாவ அதிபதி ஆட்சியா தான் இருக்கிறாரு, உச்சமா தான் இருக்கிறாரு. ஆனா நம்மளுக்கு கிடைச்சுதா அப்படின்னா அதனுடைய தசாபுத்தி வந்தாதான் நம்மளுக்கு வேலை செய்யும். ஓகேங்களா? அதனுடைய தொடர்பு கொண்ட கிரகம் அதுக்கு சப்போர்ட் பண்ற கிரகமா இருக்கும். அது போலையும் பார்க்கணும். இப்ப 2ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அதை பாக்குற கிரகம் ஒரு ராகு கேதோட தொடர்புல இருக்கக்கூடாது. இல்ல அதுக்கு திரிகோணத்துல அதுக்கு நல்ல கிரகங்கள் இருக்கணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அது நல்ல பலனை கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப 2ஆம் பாவத்துல உள்ள கிரகம் அப்படின்றத பொறுத்து அது மட்டுமே இயங்கினா ஒரு நல்ல நம்மளுக்கு பலன் கிடைச்சிருமான்னு இல்லாம அது அதனுடைய திரிகோணத்துல என்ன கிரகம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? திரிகோணத்துல என்ன கிரகம் இருக்கு, அது என்ன சாரம் வாங்கியிருக்கு. எப்பயுமே சாரம் கொடுத்த கிரகமும் வீடு கெடுத்த கிரகமும் ஒரு கிரகத்துக்கு கெட்டு போயிட்டா அந்த பாவ பலனை நம்ம அனுபவிக்கிறது ரொம்பவே கஷ்டப்படணும். ஓகேங்களா? அந்த வகையில இப்ப 2ஆம் பாவத்துல ஒரு கிரகம் போடும். உதாரணத்துக்கு ரெண்டாம் பாவத்துல ஒரு கிரகம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்ப்போம். 2ஆம் பாவத்துல இருந்து உங்களுக்கு ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துது அப்படின்னா ஒரு லக்கணம் ஒரு ரிஷப லக்கணம் போட்டுக்கோங்க. இல்ல 2ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கு, ஏதோ ஒரு கிரகம் போட்டுங்க. சூரியன் இருக்குன்னு வச்சுங்க. 2ஆம் பாவத்துல சூரியன் இருக்கு. அப்ப இந்த சூரியனோட தசாபுத்தி காலங்கள் தான் இவருக்கு பொருளாதாரத்தை தரணும். இந்த 2ஆம் பாவத்துல இருக்கிற அந்த சூரியனுடைய தசாபுத்தி காலங்கள் தான் இவர் பொருளாதாரத்தை தரணும். இவருடைய பேச்சு எப்படி இருக்கு அப்படின்றத இந்த சூரியன் தான் சொல்லும். அப்ப சூரியன் அப்படின்றது ஒரு வெப்பமான கிரகம். அப்ப இவர் பேச்சுல ஒரு அனல் தெரிக்கும், கொஞ்சம் வேகமா பேசுவாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த சூரியனே அங்க ராகு நட்சத்திரத்துல இருந்துனா வச்சுங்க, இந்த சூரியன் இங்க திருவாதிரையில இருந்துட்டாரு, திருவாதிரை நட்சத்திரத்துல இருந்துட்டாருன்னா அந்த பேச்சு கொஞ்சம் வேகமா இருக்கும். அதே சூரியன் ஒரு புனர்பூச நட்சத்திரத்துல இருந்துட்டாருன்னா அந்த பேச்சுல ஒரு கடுமை இருக்காது. ஓகேங்களா? அது போல அங்க இருக்கிற நட்சத்திரத்துக்கு ஏத்தபடியும் அதனுடைய தன்மை வெளிப்படும் சொல்றோம். ஒரு மிருகசீரிடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அங்கேயும் அதுவும் கொஞ்சம் வேகமான கிரகம் செவ்வாய். அப்ப அந்த அளவுக்கு அந்த அந்த கூட எந்த சாரம் வாங்கியிருக்கு அப்படின்றத பொறுத்து அதனுடைய தன்மை அமையும். அந்த பேச்சோட தன்மை, அவங்க சம்பாதிக்கிற தன்மை அமையும். அப்ப அதனுடைய காரகத்துவம் மூலியமா, செவ்வாயோட காரகத்துவம் மூலியமா சம்பாதிக்கலாம்
ராகுவோட காரத்துவம் மூலியமா சம்பாதிக்கலாம், புனர்பூசம் குருவோட காரத்துவம் மூலியமா இவங்களுக்கு பணம் சம்பாத்தியம் வரலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நட்சத்திரத்தை அந்த நிகழ்வுக்கு நம்ம சேர்த்து எடுத்துக்கிறோம். இப்ப 4ஆம் அதிபதி 2ல இருக்காரு. அப்ப 2ஆம் இடம் வருமானம், 4ஆம் இடத்து அதிபதி 2ல இருக்கிறதால 4ஆம் பாவம் மூலியமா தான் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஒரு வீடு வண்டி வாகனம் மூலியமா, தாய் மூலியமா இப்படி வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றோம். 4ஆம் பாவம் ஆசிரியர், பயிற்றுவிக்கிறது, ஒரு ஒரு கலையை கத்து தர்றது அப்படின்றது 4ஆம் பாவம். அது மூலியமா இவங்களுக்கு வருமானம் வரலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? எந்த பாவம் ஒரு அதிபதி, எந்த பாவத்து அதிபதி வந்து ஒரு பாவத்துல இருக்காரோ அந்த பாவத்து மூலியமா தான் அது வந்து செயல்படும். அப்ப சூரியனோட காரகத்துவம் அப்படின்றது நம்மளுக்கு அரசு, அரசாங்கம். அப்ப அது மூலியமான வருமானமும் இவருக்கு வரலாம் அப்படின்னு சொல்றோம். அப்படி அமையறதுக்கு வாய்ப்பு. அப்ப 4ஆம் பாவத்து அதிபதி 2ல இருக்காத அந்த 4 மூலியமா இவங்களுக்கு வருமானம் வரும். 4ஆம் பாவ காரகத்துவம் மூலியமா இவங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்றோம். அந்த வருமானம் எப்படி இருக்க போகுது, அந்த அந்த நட்சத்திரங்களுக்கு தகுந்தபடி அந்த நட்சத்திர அதிபதி இந்த ஜாதகத்துல எங்க இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தபடி இருக்க போகுது. ஒவ்வொரு 2ஆம் பாவமும் அந்த பாவத்துடைய வருமானத்தை சொல்லும், அந்த பாவத்துடைய குடும்பம் சொல்லும். அப்ப 7ஆம் பாவம் இதுன்னு வச்சுக்கங்க, இதுதான் 7ஆம் பாவம். அப்ப 7ஆம் பாவத்துடைய 2ஆம் பாவம் அப்படின்றது 8ஆம் பாவம். 7ஆம் பாவத்திற்கு 2ஆம் பாவம் இதுதான், இது 8ஆம் பாவம். இந்த 8ஆம் பாவம் தான் மனைவியோட குடும்பத்தை சொல்லும். அப்ப இவங்களுடைய வருமானத்தை சொல்லும். ஓகேங்களா? இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது மனைவி, மனைவியோட குடும்பம் அப்படின்றது 7ஆம் பாவத்துல இருந்து 2ஆம் பாவம். ஓகேங்களா? அது 8ஆம் பாவம் தான் மனைவியோட குடும்பம். அந்த அந்த மனைவியோட குடும்பத்தை பத்தி கேட்டாங்க, மனைவியோட வருமானத்தை பத்தி கேட்டாங்க, கணவரோட வருமானத்தை பத்தி கேட்கறாங்க அப்படின்னா 8ஆம் பாவத்தை பார்த்து தான் சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது ஒரு ஒரு 10ஆம் பாவம் அப்படின்னு வச்சுங்க. இது வந்து 10ஆம் பாவம். 10ஆம் பாவம், 10ஆம் பாவத்தோடைய 10ஆம் பாவம் என்னங்க? மாமியார். மாமியாரோட வருமானம், மாமியாரோட இதை பத்தி கேட்டாங்கன்னா 11ஆம் பாவத்தை பத்தி சொல்லணும். இது மாமியாரோட வருமானம், அதனுடைய 2ஆம் பாவம். யாருடைய வருமானத்தை கேட்டாலும் அந்த பாவத்துல இருந்து 2ஆம் பாவம். ஓகேங்களா? ஒரு சகோதரருடைய வருமானம், சகோதரர் அப்படின்றது 3ஆம் பாவம். நம்மளுக்கு அடுத்த பிறந்த பிறப்பு அப்படின்றது 3ஆம் பாவம். அவருடைய குடும்பம், அவருடைய வருமானம் அப்படின்றது சிம்மத்தை பார்த்து தான் சொல்லணும். இதுதான் அவருடைய இது 4ஆம் பாவம் தான் சகோதரருடைய வருமானம். இப்படி இந்த ஒரு கிரகம் கொஞ்சம் 2ஆம் பாவம் அப்படின்றது நம்மளுக்கு மட்டும் பார்க்காம அவங்கவுங்களுடைய 2ஆம் பாவம், அவங்களுடைய வருமானத்தை பார்க்கணும்னா அந்த பாவ உறவுல இருந்து அதுல இருந்து 2ஆம் பாவம் பார்க்கணும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்ம குழந்தைகளோட வருமானத்தை பார்க்கணும்னா 6ஆம் பாவம் பார்க்கணும். குழந்தைகள் அப்படின்றது இது 5ஆம் பாவம், இதுல இருந்து 2ஆம் பாவம் 6ஆம் பாவம். அப்ப 6ஆம் பாவம் தான் நம்ம குழந்தைகளோட வருமானத்தை சொல்லும், குழந்தைகளோட பேச்சு எப்படி இருக்குன்னு சொல்லும் அப்படின்னு தான் சொல்லும். இப்ப சில குழந்தைகள் பிறக்கும் போது கொஞ்சம் வந்து வாய் திக்கி பேசுது, இல்ல பேசாம இருக்குது அப்படின்னா அதுல போய் நம்மளுடைய 5ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா அதுவே பாதிக்கப்பட்டிருக்கும், அதுவே பாதிப்புக்கு உள்ளாயிருக்கும். நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய் பேச முடியாத இல்ல தாமதமா பேச்சு வந்த ஒரு ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த தந்தையாரு அல்ல அந்த தாயோட ஜாதகத்தோட 6ஆம் பாவம் கெட்டு போயிருக்காங்க, 6ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கே பேச்சு தாமதமா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்படிதான் 2ஆம் பாவம், ஒவ்வொரு பாவத்துக்கும் 2ஆம் பாவம் அந்த பாவத்துடைய வருமானம், அந்த பாவத்துடைய பேச்சு, அந்த பாவத்துடைய குடும்பத்தை பத்தி சொல்லும். ஓகேங்களா? இப்படிதான் எடுத்துக்கணும். அப்ப அந்த 2ஆம் பாவ அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகமும் நல்லா இருக்கணும். அப்ப புதன் வந்து இங்க நீசம் ஆயிட்டாரு, புதன் அவ்வளவு தூரம் வரமாட்டாரு. ஓகேங்களா? 2ஆம் பாவத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் அப்படின்னும் போது பலமா இல்ல, அதுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் பலமா இல்லைன்னா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. அதே போல 2ஆம் பாவத்தோட வருமானம் சிறப்பா இருக்கணும்னா 2ஆம் பாவத்தோட திரிகோண பாவங்கள் அப்படின்றது 2ஆம் பாவத்துல இருந்து இது 6ஆம் பாவம், இது 10ஆம் பாவம். அப்ப அந்த 10ஆம் பாவம் இதனுடைய திரிகோண பாவங்கள் எந்த பாவத்தோட செயலும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதனுடைய திரிகோண பாவங்கள் நல்லா இருக்கணும். இப்ப இந்த இடத்துல வந்து செவ்வாய் இருந்துட்டாரு, இந்த இடத்துல வந்து 6ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கிறாரு, 6ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கிறாரு, 10ஆம் பாவத்துல இந்த இடத்துல ஒரு குரு இருக்கிறான்னு வச்சுங்க. இப்ப இந்த 2ஆம் பாவத்துக்கு திரிகோணத்துல நல்ல கிரகங்கள் இருக்கு அப்படின்னும் போது இந்த 2ஆம் பாவத்துக்கு திரிகோணத்துல செவ்வாய் குரு அப்படிலாம் இருந்தது அப்படின்னா, செவ்வாய் இருக்கு குரு இருக்கு அப்படின்னா இந்த இதனுடைய தசாபுத்தி காலங்கள் நடந்தாலும், இந்த செவ்வாயோட புத்தி குருவோட புத்தி நடந்தாலும் இந்த 2ஆம் பாவத்துக்கு ஃபேவரா இருக்கும். அந்த திரிகோணத்துல இருக்கிற கிரகத்தோட தசாபுத்தி நடக்கும்போது சூப்பரா இருக்கும். அப்ப இந்த சூரியனுக்கு சாரம் கொடுத்த கிரகம் வந்து புனர்பூசமா இருக்கு, இங்க புனர்பூசமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க புனர்பூசம் சாரம் வாங்கியிருக்கிறாரு.
அப்ப அந்த புனர்பூசன்றது குரு குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கு திரிகோணத்துல இருக்கிறதால இந்த ரெண்டாம் இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு இவரு. இந்த ரெண்டாம் இடத்துக்கு இன்னும் சூரியன் அந்த குரு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அப்ப சூரியனோட தசாபுத்தி காலங்கள் அப்படின்னும் போதும் குருவோட தசாபுத்தி காலங்கள்லயும் அந்த ரெண்டாம் இடம் சிறப்பா வேலை செய்யும். அப்ப சூரியன் வாங்கின சாரம் புனர்பூசம், புனர்பூசம்ன்றது குரு. குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கு திரிகோணத்துல இருக்கு. அதனால அதுக்கு வந்து அந்த காலகட்டத்துல வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப சூரியன் மிருகசீரிடத்துல இருந்தாலும் அந்த செவ்வாய் வந்து அதுக்கு திரிகோணத்துல தான் இருக்காரு. செவ்வாயும் அப்படியே இயங்கும் போது கண்டிப்பா வந்து வருமானத்தை நல்லா கொடுக்கும். அப்ப அதுக்கு திரிகோணத்துல அதுக்கு சாரம் கொடுத்த கிரகம், வீடு கொடுத்த கிரகம் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகேங்களா? இப்ப ரெண்டாம் பாவத்துல உள்ள கிரகம் வந்து அந்த ஒரு கிரகம் எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவத்து வேலையை செய்யும் சொல்லிட்டோம். அந்த கிரகம் இயங்கும் போது இப்ப சூரியனோட தசாபுத்தி காலங்கள் ரெண்டாம் பாவத்தை இயக்கும், பிளஸ் நாலாம் பாவத்தை இயக்கும். இந்த நாலாம் பாவத்தை அதிபதி தானே அவரு, அந்த நாலாம் பாவத்தையும் இயக்கும். இந்த நாலாம் பாவம் இயங்கும். அப்ப எந்தெந்த பாவத்துக்கு தடையை கொடுக்கும்? இது ரெண்டாம் பாவம். ரெண்டாம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் இருக்குது, அது லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் அப்படின்றதால லக்னத்துக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது மூணாம் பாவத்துக்கு 12ஆம் பாவமா வருது. மூணாம் பாவத்துக்கு 12ஆம் பாவமா வருது. மூணாம் பாவத்துக்கு 12ஆம் பாவமா வர்றதால இந்த தசாபுத்தி காலங்கள் அப்படின்றத சகோதரருக்கு அவர் ரெண்டாம் பாவ அதிபதி. அவர் இந்த சகோதர ஸ்தானுக்கு ரெண்டாம் அதிபதி 12ல இருந்து நடத்துறாரு. அப்ப இந்த சகோதர உறவு சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாடு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சகோதரருடைய பணம் விரயமாகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ரெண்டாம் இடமும் சூரியன் மூலமா வேலை செய்யுது, அந்த 12ஆம் இடமும் வேலை செய்யறதால இந்த பலனை சேர்த்து சொல்லலாம். அப்ப நம்ம கிட்ட எந்த கேள்வி கேட்கறாங்களோ அது மூணாம் பாவத்துக்கு விரய பாவமா இருக்கிறதாரு, மூணாம் பாவத்துக்கு ரெண்டாம் அதிபதியா இருக்கிறதால அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? அப்புறத்துக்கு நாலாம் பாவத்துக்கு 11ஆம் பாவம் அப்படின்றத நாலாம் பாவத்திற்கு 11ஆம் பாவம். நாலாம் பாவத்திற்கு 11ஆம் பாவம். ஓகேங்களா? அப்ப நாலாம் பாவம் அப்படின்ற இடத்துக்கு 11ல இருக்கு. அப்ப நாலாம் பாவத்துக்கு லாபஸ்தானமா இருக்கு. அதனால ரெண்டாம் பாவம் இயங்கும் போது நாலாம் பாவம் சார்ந்த விஷயங்களை சிறப்பா செய்யலாம். நாலாம் அதிபதியே அவரா இருக்கிறதால கண்டிப்பா நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்துல ரெண்டுல இருந்து கிரகம் வந்து தசாபுத்தி நடக்கும்போது நல்லா பணம் கையில சேர்ந்துரும். அப்ப நாலாம் பாவத்துக்கு 11ஆம் பாவமா இருக்கிறதால ஒரு இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், எல்லாம் செய்யலாம். ஓகேங்களா? அடுத்தது 5ஆம் பாவத்துல இருந்து எடுத்தீங்க அப்படின்னா 5ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம். 5ஆம் பாவத்துல இருந்து எடுத்தீங்கன்னா 5ஆம் பாவத்திற்கு இது 10ஆம் பாவமா வருது. 5ஆம் பாவம் ஒரு நம்மளுடைய குழந்தை வந்து தொழில் ஆரம்பிக்கிறாங்க கேட்கறாங்க அப்படின்னா நம்மளுடைய ரெண்டாம் பாவம் இயங்கும் போது 5ஆம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய குழந்தைகள். அவங்க ஒரு ஏதாவது பிசினஸ் செய்யலாம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த காலகட்டங்கள் சிறப்பான காலகட்டங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் பாவத்திற்கு அது நல்ல ஸ்தானத்திலே இருக்குது. அதனால 5ஆம் பாவத்திற்கு அது 10ஆம் பாவம். ஓகேங்களா? அதனால 5ஆம் பாவத்திற்கு அது வந்து நல்லதை கண்டிப்பா செய்யும். ஆறாம் ஆறாம் பாவத்திற்கு ஆறாம் பாவத்திற்கு ஆறாம் பாவத்திற்கு இதுல இருந்து எடுத்தீங்கன்னா ஆறாம் பாவத்திற்கு இது வந்து இப்படியே பாத்தீங்கன்னா 9ஆம் பாவமா வரும். ஆறாம் பாவத்திற்கு 9ஆம் பாவம். அப்ப ஆறாம் பாவம் சார்ந்த செயலுக்கு அது வந்து திரிகோண பாவமா இருக்கிறதால நம்ம முன்னாடியே சொன்னோம் வருமானத்தை நல்லா கொடுக்கும் அப்படின்னு. வருமானத்தை நம்மளுக்கு ஆறாம் பாவம்ன்றது நம்மளுடைய தொழில், நம்மளுடைய வேலை, நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறது அதுக்கெல்லாம் வந்து அது திரிகோண பாவமா இருக்கிறதால அப்போ நம்மளுக்கு நல்ல வேலையை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கறதுக்கு, அதாவது வேலை மூலியமா வருமானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா 7ஆம் பாவம் இதுதான் 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்திற்கு 7ஆம் பாவத்துல இருந்து என்னீங்கன்னா இது 8ஆம் பாவமா வந்துடும். இந்த இடம் 8ஆம் பாவமா 7ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமா வர்றதால 7ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவமா வந்துடும். 7ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவமா வர்றதால மனைவிக்கு பாதிப்பு, அதாவது வாழ்க்கை துணைக்கு வந்து ஏதாவது கண்டம், கஷ்டம், அவமானம் இதெல்லாம் வரலாம். 2ஆம் பாவம் இயங்கும் போது நம்மளுக்கு 2ஆம் பாவம் நல்ல வருமானம் வரும். ஆனா ஆப்போசிட் நம்மளுக்கு ஒரு கணவனோ அப்படி இல்லைன்னா மனைவிக்கோ அது வந்து
8ஆம் பாவமா வரதால அவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்குற பாவமா இருக்கு. ஓகேங்களா? அந்த 2ஆம் பாவத்துல இருந்து நடக்கிறது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? 7ஆம் பாவத்திற்கு 8ஆம், 2ல அதிகமான கிரகங்கள் இருந்ததுன்னா இது ஞாபகம் வச்சுக்க. 2ல அதிகமான கிரகங்கள் ஒரு ஒரு கல்யாணம் ஆகுறாங்க, ஒரு பொருத்தம் பாக்குறீங்க, அப்போ ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அந்த இடம் வந்து அது வந்து கணவருக்கு அதுல அடுத்தடுத்த தசாபுத்தியா நடத்துற கிரகமா இருந்துட்டா அந்த கணவனுக்கோ மனைவிக்கோ அது பாதிப்பை கொடுக்குற காலமா இருக்கும். கவனமா இருந்துக்கணும். அதுக்கு பொருத்தம் போடும்போது ரொம்ப கவனமா போடணும். அதிகமான கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அதனுடைய தசாபுத்திகள் அடுத்தடுத்து 2ஆம் பாவத்தை இயங்கிட்டே இருக்கும். அப்ப 2ஆம் பாவம் இயங்கிட்டே இருக்கும்போது அது எந்த பாவத்துக்கு? 7ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவமா வருது. அதனால அந்த 2ஆம் பாவத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கும்போது திருமண பொருத்தம் போடும்போது கவனமா போடணும். ஓகேங்களா? அடுத்தது 8ஆம் பாவத்திற்கு, இது 8ஆம் பாவம். 8ஆம் பாவத்திற்கு இது வந்து 7ஆம் பாவமா வரும். 8ஆம் பாவத்திற்கு 7ஆம் பாவமா வருது. 8ஆம் பாவம் அப்படின்றது ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க. 8ஆம் பாவத்திற்கு ஒரு பாதிப்பு இல்லாத பாவம் தான். 2ஆம் இடம் அப்படின்றது நம்மளுக்கு வருமானம். 8ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னா 8ஆம் இடம் இன்சூரன்ஸ், நம்மளுடைய பிஎஃப் பணம், கடைசி கால அந்த பணம் எல்லாமே இது ஒன்றும் பாதிப்பை கொடுக்காது 8ஆம் பாவத்துக்கு. ஓகேங்களா? அடுத்தது 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்திலேருந்து எடுத்தீங்கன்னா இது வந்து 6ஆம் பாவம். 9ஆம் பாவத்திற்கு 6ஆம் பாவமா வருது. அப்ப 2ல இருக்கிற கிரகம் வந்து 9ஆம் பாவத்திற்கு 6ஆம் பாவமா வருது. அந்த 9ஆம் பாவம் அப்படின்ற இடத்துக்கு 6ஆம் பாவமா வர்றதால அந்த அப்பாவுக்கு வந்து அப்ப கடனோ, அப்பாவுக்கு வந்து உடல்நிலை பாதிப்போ ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 9ஆம் இடம் அப்படின்றது நம்மளுக்கு தந்தையார் ஸ்தானம். அதுல இருந்து 6ஆம் இடம் வேலை செய்யறதால அப்ப அப்பாவுக்கு வந்து கடனு இல்ல நோய் இல்ல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல அந்த சாரம் கொடுத்த கிரகம் அந்த அந்த அங்க இருக்கிற கிரகமும் 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடங்க. 9ஆம் இடத்துக்கு அந்த அதிபதியும் 9ஆம் இடத்துக்கு 8ஆம் அதிபதி அவர். ஒன்பதாம் இடத்துக்கும் இவர் 8ஆம் அதிபதி. 9ஆம் இடத்துல இருந்து என்னங்கன்னா சிம்மம் வந்து 8ஆ வரும். அப்போ 9க்கு 8, 9க்கு 6ல இருக்கிறதால இந்த காலகட்டத்துல தந்தையாருக்கு பிரச்சனை அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்படிதான் நீங்க ஒரு கிரகம் வேலை செய்யுதுன்னா அது நம்மளுக்கு மட்டும் பார்க்காத மற்ற உறவுகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து அவங்க வாடிக்கையாளர்களுக்கு அவங்களுக்கு வழிகாட்டணும். ஓகேங்களா? அடுத்தது 10ஆம் பாவத்துக்கு. 10ஆம் பாவத்திற்கு அது வந்து 5ஆம் பாவம். முன்னாடியே நம்ம திரிகோண பாவங்கள் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லலாம். 10ஆம் பாவம்ன்ற தொழிலுக்கு அது திரிகோணத்துல இருக்கிறதால 10ஆம் பாவம் அப்படின்ற இடத்துக்கு சூப்பரா இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தொழிலுக்கு திரிகோண பாவம், தொழில் நடந்ததுன்னா நல்ல வருமானம் வரும். திரிகோணம் அப்படின்றது சப்போர்ட் பண்ணுன்னு சொல்றோம். 11ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் தான். 11ஆம் பாவம் அப்படின்றது மூத்த சகோதரம். மூத்த சகோதரம் நல்லா அவங்க வந்து வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு, ஒரு வண்டி வாங்குறதுக்கு அது அப்படிலாம் சொல்லலாம். 11ஆம் பாவமும் நல்ல பாவம், 2ஆம் பாவமும் நல்ல பாவம். அதனால வந்து நல்லா இருக்கும். அடுத்து 12ஆம் பாவத்திற்கு 3ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய தாத்தா பாட்டி, அம்மாவுடைய அப்பா அப்பாவுடைய அம்மான்னு சொல்றோம். அந்த வகையில பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இடமாற்றமோ அவங்களுக்கு வந்து அந்த 3ஆம் இடம்ன்றது 8க்கு 8ஆம் இடம் அப்படின்றது அப்ப இந்த 2ஆம் இடம் இயங்கும் போது அவங்களுக்கு ஏதாவது சின்ன பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பையும் சொல்லுங்க. அதுல வந்து ஒரு பாவ கிரகங்கள் இருந்து ராகு கேது இல்ல சரியில்லாத கிரகங்கள் இருந்து அவங்களுக்கு தசாபுத்தி நடத்தினா அது பாதிப்பை தரதுக்காக வாய்ப்பு இல்லை. 3ஆம் பாவம் அப்படின்றது ஒரு பாவத்துல இருந்து 3ஆம் பாவம் அப்படின்றது அது 8க்கு 8ஆம் பாவம் அப்படின்றதால அது பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்குற பாவமா இருக்கும் பெரும்பாலுமே. தசாபுத்திகள் அதுல வந்து நீங்க கவனமா பாத்துக்கணும். அப்ப வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம். 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு அது வந்து 2ல இருக்குது. 12ஆம் இடத்துக்கு வந்து 2ல இருக்கிறதால 12ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு 12ஆம் பாவ உறவுக்கு அது வந்து 3ஆம் வேலை செய்யுது அப்படின்றதால அந்த உறவுக்கு நம்ம பாதிப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்படி அந்த ஒரு கிரகம் வந்து எந்த பாவத்துல இருக்குதோ அந்த பாவம் சம்பந்த விஷயத்த அது அந்த தசாபுத்தி காலங்கள்ல பலமா செய்யும். அப்ப அந்த பலமா செய்யும். அது மட்டும் இல்லாம அதுக்கு திரிகோணத்துல இருக்கிற பாவத்தோட சாரம் வாங்கியிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பு. இப்ப அந்த கோச்சாரத்திலயும் அந்த கிரகம் வந்து அந்த அதுக்கு திரிகோண பாவத்துல வந்தாலும் இப்ப ஒரு குரு அந்த இடத்துல இருக்கு அப்படின்னாலும் இப்ப இங்க வந்து சூரியன் இருக்கு, சூரியன் இருக்கு. அப்ப இந்த திரிகோணத்துல இந்த கோச்சாரத்துல குரு வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. கோச்சாரத்துல குரு வந்து இந்த இடத்துல வருது. இப்ப அதுக்கு சாரம் கொடுத்த கிரகம் குருவே இந்த இடத்துல வருது. இந்த குரு வந்து சாரம் கொடுத்த கிரகமும் அது மேலே வராரு அப்படின்னா அது வந்து ரொம்ப சிறப்பா இருக்குங்க இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்.
குருவும் அது மேல வரும்போது இன்னும் கொஞ்சம் பிரபலம் ஆயிடுவாங்க. அது போல சாரம் கொடுத்த கிரகமும் அந்த குறிப்பிட்ட கிரகமும் கோச்சாரத்துல அந்த பாவத்துக்கு திரிகோணத்துல இருந்தது அப்படின்னா, அதாவது ஒரு வருட கிரகமா இருக்கு, ஒரு ரெண்டாம் இடத்துல ஒரு குரு பகவான் இருக்கிறாரு, இல்ல சனி பகவான் இருக்காரு, அவரு வந்து திரிகோணத்திலயும் அந்த பாவத்துக்கு சாரி கோச்சாரத்திலயும் அந்த பாவத்துக்கு திரிகோணத்துல வந்துட்டாரு அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப கோச்சாரம் அப்படின்றதும் தசாபதியும் சேர்ந்து அந்த பாவத்தை இயக்கும். ஒரு பாவத்துக்கு திரிகோணத்து பாவத்துல அதுக்கு சாரம் கொடுத்த கிரகம், வீடு கொடுத்த கிரகம் இருந்தா நல்லது. அந்த பாவம் இயங்கும் போது எந்தெந்த பாவத்துக்கு பிளஸ், எந்தெந்த பாவத்துக்கு மைனஸ்ன்னு பார்த்து பலன் சொல்லலாம். துல்லியமான பலன் சொல்லலாம். இது போல வந்து சிறப்பான வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல் அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்கு. பாருங்க. உங்களுக்கு யாராவது ஜாதகம் பார்க்கணும்னாலும் நம்மளுடைய நம்பர் வந்து 9865 550 210 இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. நீங்க ஜோதிடம் சார்ந்த வகுப்பு படிக்கணும்னாலும் நம்ம அடிப்படையில இருந்து உயர்நிலை வரைக்கும் ஒவ்வொரு வகுப்பும் தனித்தனியா எடுத்துட்டு இருக்கோம். திருமண பொருத்தம், குழந்தை பேரு, வேலை வாய்ப்பு, கல்வி, அது போல டிஎன்ஏ ஜோதிடம், இது போல நிறைய தலைப்புல வகுப்பு எடுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது வகுப்பு படிக்கணும்னாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நல்ல விஷயங்கள் இருக்கும்போது ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு புது புது விஷயங்கள் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு சிறப்பான பகுதியில உங்களை சந்திக்கலாம். இன்னைக்கு இன்னைக்கு மாலை சாயந்தரம் வந்து வகுப்பு ஒண்ணு இருக்கு. அதாவது சந்தேகம் நம்ம இது வரைக்கும் நடந்தது வந்து சந்திரநாடி, பலன் அறிதல், டிஎன்ஏ ஜோதிட வகுப்பு. இந்த வகுப்புல கலந்துகிட்டவங்களுக்கு ஏதாவது வகுப்பு சார்ந்த சந்தேகம் இருந்தா இன்னைக்கு சாயந்தரம் வந்து 7 to 8 நம்ம வச்சிருக்கிறோம். அதுல கலந்துட்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுகளை சந்திக்கலாம். நன்றி நண்பர்கள்.